வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம பார்க்க போகிற செடி கரும்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரும்பு இன்றைக்கோட 9 மாதம் முடிஞ்சிருச்சு. 9 மாதம் முடிஞ்சோம். இந்த கரும்பு அந்த அளவுக்கு விளையல, ஆனால் நல்லா ஹைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 9 அடி 8 அடி இருக்கும் ஹைட்டு. இந்த இலை அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. ஆனால் தூரில் கரும்பு வரல. இப்போ தான் வைக்கிது. இந்த தோகையை கிழிச்சு விடணுமான்னு கூட தெரியல. நானாக கிழிச்சு பார்த்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது கரும்பு 9 மாதம் தண்ணி ஊற்றிடுங்க இந்த கரும்போட இதை பார்க்குறதுக்கு. பக்கத்தில் வர்றதெல்லாம் உடச்சி விட்டுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்னது இதுன்றனால க்ரோ பேக்கு சிறுசு தான், அதனால் ஒரு 2 இது வந்துச்சு. 2ஐயும் உடச்சி விட்டுருக்கேன். அந்த தெரியுதா, திருப்பியும் வருது பாருங்கள். அதுக்கிட்ட ஒன்று இருக்குது பாருங்கள் தூரில். 2ஐயும் உடச்சி விட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், வளரணுன்றக்காண்டி. நம்ம மாடி தோட்டத்தில் கரும்பு ஒரு மாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு பார்ப்பேன். இல்லாட்டினா எடுத்து விட்டுறணும். தண்ணி ஊற்றி வேஸ்ட்டாக போயிடும். காசு வேஸ்ட்டாக போகிறதோட மனசு கஷ்டமாயிடும். ஆனால் நம்ம யூடியூப்பில் நான் பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பேருதையும் இந்த இதில் தொட்டியில் வளர்க்குற கரும்பு கனவு பாருங்களேன், குட்டி குட்டியாக தான் இருக்குது. இப்படி தான் இருக்குது. அப்போ மாடி தோட்டத்தில் கரும்பு செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். பெரிய தொட்டியாக இருக்கணும். சின்ன தொட்டியில் வளர்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.